இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 24 முதல் 26 முடிய. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தரும் என்றால், மடியாவிட்டால் பலன் தராது என்ற வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் மனிதனாக பிறந்து தன் வாழ்வை நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணம் என்பது இறைவனுக்கு சாத்தியமில்லை, மனிதனுக்கு மட்டும்தான். ஆனால் மரணத்தின் வழியாக மீட்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து நமக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார், அதாவது விண்ணக வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி, கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து மடிந்து பலன் தருகிறதோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்வு முழுவதுமாக கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது அது பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்து இந்த மண்ணுலகில் நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு அநீதியை அழிக்க, இருளை அகற்ற அவர் எடுத்த எல்லா முடிவுகளிலும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை குற்றவாளி என்று மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த விரும்பியது. உலகத்தின் பார்வையில் சிலுவை மரணம் ஒரு மடமையாக இருந்தாலும், உலகத்தின் பார்வையில் அன்றைய நேரத்தில் இயேசு குற்றவாளியாக கருதப்பட்டாலும், ஆனால் இறைவனுடைய திட்டத்தின்படி நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்று கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். எனவேதான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் கொடுக்கும் என்ற செய்தியை இயேசு அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி இயேசு வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்திற்கு ஏற்றார் போல இன்றைய விழா நாயகராகிய ஜான் டி பிரிட்டோ என்கின்ற அருளானந்தருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. போர்ச்சுகல் நாட்டில் இவர் பிறந்தாலும் இவருடைய வாழ்வு இறைவனுக்கு உரியதாக இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. இவருடைய வாழ்வு இளம் வயதில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு மிகவும் வருத்தத்திற்குரிய தருணத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய தாயானவர் புனித சவேரியாருடைய பாதத்தின் அருகிலே இந்த குழந்தையை கிடத்தி, என் மகன் உம்முடைய பரிந்துரையின் வழியாக குணம் பெற்றால் உம்மை போல குருவாக அவனை நான் திருநிலைப்படுத்த அவனை வழி அனுப்பி வைப்பேன் என்று தாயானவள் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதிக்கேற்றார் போல சவேரியாருடைய பரிந்துரையின் வழியாக அருளானந்தர் நோயிலிருந்து பூரண சுகம் பெறுகின்ற பொழுது தாயானவள் இந்த குழந்தைக்கு ஆன்மீக தாகத்தை மேன்மேலும் ஊட்டி குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு வழிவகுத்திருக்கிறார். புனித ஜான் டி பிரிட்டோ என்கின்ற அருளானந்தர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவருடைய அறிவாற்றலையும் ஞானத்தினுடைய வல்லமையும் கண்டு குருத்துவ பணியில் இருக்கின்ற மற்ற சகோதர குருக்கள் அவரை கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்ற விரும்புகிறார்கள். ஆனால் புனித அருளானந்தர் நானும் சவேரியாரை போல இந்தியாவிற்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய தாயானவர் விரும்பவில்லை. எல்லாருடைய விருப்பத்தையும் நிராகரித்து விட்டு அவர் இந்திய தேசத்திற்கு வந்து கோவாவில் இறங்கி அவருடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார். தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது காவி உடை அணிந்தவராக, தமிழ் மொழியை முழுவதுமாக கற்று தெரிந்தவராக மதுரை பிராந்தியத்திலே அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார்.
இவ்வாறு அவர் பணியாற்றிய பிறகு மீண்டுமாய் அவர் போர்ச்சுக்கல் நாட்டிற்கு திரும்பி தன்னுடைய உறவுகளோடு நேரத்தை கழிக்கின்ற பொழுது அவர்கள் இந்திய தேசத்திற்கு அனுப்ப விடாமல் தடுத்தாலும் அவர் மீண்டும் இந்திய தேசத்திற்கு வந்து தன்னுடைய பணியாற்றுகிறார் ராமநாதபுரம் பகுதியில். இவ்வாறு அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது தடிய தேவா என்கின்ற அந்த குறுநில மன்னன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். இப்படி அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது அவருக்காக அருளானந்தரை ஜெபிக்க அழைக்கின்ற பொழுது, ஏனென்றால் பல மருத்துவர்கள் அவனுக்கு மருத்துவம் பார்த்தும் நோயிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. எனவே அருளானந்தருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக அவர் முழுவதுமாக நோயிலிருந்து விடுதலை பெறுகிறார். ஆனால் அவர் கிறிஸ்துவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அவனுடைய 5 மனைவிகளை அங்கே அருளானந்தர் நினைவுபடுத்துகின்ற பொழுது மற்ற 4 மனைவிகளை அவருடைய தாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு முதல் மனைவியை மட்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதினால் அந்த 4 மனைவிகளில் ஒருத்தி இந்த அருளானந்தருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தன்னுடைய சகோதரனோடு இணைந்து புனித அருளானந்தரை வெட்டி கொலை செய்திருக்கிறார். ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற இந்த அருளானந்தர் எப்படிப்பட்ட வாழ்வு இந்த மண்ணுலகில் அமைக்க வேண்டும் என்பதை தான் முடிவு செய்ததினால் தன்னுடைய உயிரையும் நற்செய்திக்காக அவர் துறந்திருக்கிறார். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் தரும், மடியாவிட்டால் அப்படியே இருக்கும் என்று. எங்கே ஆன்மீகம் அழிக்கப்படுகின்றதோ, எங்கே ஆன்மீகம் நசுக்கப்படுகின்றதோ, எங்கே ஒரு ஆன்மா முழுவதுமாக உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு தன் ஆன்மாவை அழித்து கொண்டிருக்கின்றதோ, அந்த இடத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தி அந்த ஆன்மீகத்தை, அந்த ஆன்மாவை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்படி அந்த ஆன்மாவை புதுப்பிக்க நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவது போல நம்முடைய வாழ்வும் எப்படிப்பட்ட கேள்விக்குறியாகத்தான் இருக்குமானால், நம்முடைய வாழ்வை கோதுமை மணி போல மண்ணில் விழுந்து மடிந்து பலன் தர வேண்டும் என்று இயேசு விரும்புகின்ற பொழுது புனித அருளானந்தரும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்ததினால்தான் இன்று அன்னையாம் திரு அவை அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த மாபெரும் புனிதருடைய விழாவிலே நாம் அனைவரும் இறைவனோடு இணைகின்ற பொழுது இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். நிச்சயமாக இறைவன் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் நம் எதிர்பார்ப்புகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறை ஆசீர் என்றும் உங்களோடு.